சேமியா உப்புமா அப்படின்னாவே தலை தெறிக்க ஓடுறவங்கள கூட இந்த ரெசிபி சாப்பிட வச்சிரும். முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். 100 கிராம் அளவு அணில் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி காஞ்சதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து சேமியாவை நல்லா வேக வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மசாலா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு, அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடித்து வச்சுருக்க சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவோட சேர்ந்து தான் முட்டை வேகணும். அப்போ தான் சேமியா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே முட்டையை வேக விட்டுறாதீங்க. சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்குனா சூப்பரான டேஸ்டியான முட்டை சேமியா ரெடி. நீங்களும் இதே போல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.